ஸ்தோத்திரம் தாப்பனே, ஸ்தோத்திரம் சுவாமி. நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 4 மாதங்களை முடித்து ஆண்டவரே இந்த 5ஆம் மாதத்தையும் காணும்படியாக ஜீவன் சுகம் பெற கொடுத்த தயவுக்காக ஆண்டவரே நாங்க உண்மை துதிக்கிறோம் சுவாமி, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுக்கும் பல இன்னல்கள் ஆண்டவரே, சுகவீனங்கள், பலவீனங்கள் இதெல்லாம் இருந்தாலும் இவைகளின் மத்தியிலும் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்து அவ்வப்பொழுது சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே அவ்வளவு உதவிகளை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கென்று நீர் ஆட்களை வைத்திருக்கிறீர் சுவாமி. இதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் இந்த புதிய மாதத்திலும் எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமான மாதமாக குடும்பமாக ஆண்டவரே நாங்கள் உண்மை ஆராதிக்க, உண்மை சேவிக்க, அதே போல குடும்பமாய் உங்களுடைய வருகையிலும் காணப்பட எங்கள் குடும்பத்தை ஆதாயப்படுத்துகிற மாதமாய் இந்த மாதம் அமைய உதவி செய்யும்படியாக உண்மை நோக்கி பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசனத்திலையும் உங்களுடைய சமூகத்திலையும் நாங்கள் நெருங்கி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இதோ இந்த நாளில இந்த வேளையில சுவாமி நாங்க உங்களுடைய வசனங்களை தியானிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம் சுவாமி. எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் பெண்களாகிய நாங்கள் அவைகளை ஒதுக்கி வைத்து வந்திருக்கிறோம்ப்பா. இது உங்களுடைய பார்வையில மிகவும் விசேஷமானது. நிச்சயமாய் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர், எங்களை ஆண்டவரை அதற்கென்று ஒரு கனம் தருவீர். அதற்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்க தியானிக்க இருக்கிற உங்களுடைய தியாகத்தை குறித்து, உங்களுடைய பலியை குறித்து நாங்க தியானிக்கும் போது எங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கட்டும். எங்களை தாழ்த்தி நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். வர இருக்கிறவர்களை சீக்கிரம் அழைத்து வாரோம். ஆண்டவரே, இந்த ஸ்டடியையும் நீர் ஆசீர்வதியும். இதை காண்கிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். ஏன்னா எல்லாருக்கும் பல சூழ்நிலைகள்ல நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. உங்களுக்காக நான் நன்றி சொல்றேன். கர்த்தருடைய நாமத்தினால வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம எபிரேயருடைய 10ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம். நாம் இந்த எபிரேயர் முழு நிருபமுமே அவருடைய நோக்கம் என்னன்னா, இயேசு எப்படி சிறந்தவர், எல்லாரிலும் சிறந்தவர் என்பதை அதை அதை விளக்கவே அவர் இந்த இந்த எபிரேயர் நிருபத்தை எழுதியிருக்கிறார். நம்ம அதுல பார்த்தோமானால் அவர் தூதரை காட்டிலும், ஆசாரியர்களை காட்டிலும், மோசையை காட்டிலும், தீர்க்கதரிசிகளை காட்டிலும், இன்னும் ஆசாரிய முறைமைகள், பலிபீடங்கள், ஆண்டவர் அந்த 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 ஆசரிப்பு கூடாரம், அதுவும் பரலோக கூடாரமும் எப்படி, பழைய உடன்படிக்கையை காட்டிலும் புதிய உடன்படிக்கை எப்படி சிறந்தது, இப்படியெல்லாம் நாம் பார்த்து கொண்டு வந்தோம். இப்போ எந்த 10ஆவது சாப்டர்ல அவர் தன்னையே பலியாக கொடுத்து அந்த பர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸா தன்னை ஒப்பு கொடுத்த அந்த பலி எப்படி மற்ற எல்லாரை காட்டிலும் சிறந்தது என்பதை இந்த அதிகாரத்துல நாம தியானிக்க இருக்கிறோம். இதுல நம்ம படிக்கும் போது, இதுல பார்க்கும்போது நம்ம 3 முக்கியமான காரியங்களை பார்க்கிறோம். முதலாவது 1 to 17 வருஷங்கள்ல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய பலி மாத்திரமே பாவத்தை நீக்கக்கூடியது. பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து பலிகள் செலுத்தப்பட்ட இருந்தாலும் அது பாவத்தை மூடுவதற்கு பிரயோஜனமா இருந்ததை ஒழிய பாவத்தை நீக்குவதற்கு அது பிரயோஜனமா இல்லை. அதனாலதான் வருஷந்தோறும் பிரதான ஆசாரியர் அத மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் அத பாவ நிவர்த்தி செய்ய வேண்டியதாய் இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் பலி எப்போ இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக கொடுத்தாரோ அதிலிருந்து பாவத்திற்காக, பாவ நிவாரணத்துக்காக இனி ஒரு பலி செலுத்தப்பட வேண்டியதில்லை. முக்காலத்திற்கும் அந்த ஒரே பலி போதுமானது. எல்லாருக்கும், உலகத்தில் உள்ள அனைத்து பேருக்கும், இருக்கிறவர்கள் இனி பிறக்க போகிறவர்கள் எல்லாருக்கும் அது போதுமானது என்று சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அது அட் இஸ் தி யுனிக்னஸ். அதுதான் பெர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ். இரண்டாவதாக 11ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் முதல் 10 வசனங்களில அதை பார்த்தோம். 11 to 18 வசனங்களில நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, இந்த கிறிஸ்துவின் பலி
திரும்ப திரும்ப செலுத்தப்பட வேண்டியதில்லை. மற்ற ஆசாரியர்களுடைய பலியெல்லாம் திரும்ப திரும்ப செலுத்தப்பட வேண்டியதா இருந்தது. இங்க கிறிஸ்துவின் பலி மறுபடியும் மறுபடியும் செலுத்தப்பட வேண்டியதாய் வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நம்ம பார்த்தோம். மூன்றாவதாக அவருடைய பலியினால் நமக்கு கிடைத்த பெரிய ஆசீர்வாதம், இயேசு கிறிஸ்துவின் பலியினாலே நமக்கு பிதாவினுடைய சமூகத்திற்கு ஒரு டைரக்ட் ஆக்சஸ். இப்ப வந்து பெரிய ஆபீசர், ஒரு பெரிய சிஇஓ, இல்ல ஒரு பெரிய மினிஸ்டர், பிரசிடென்ட் அப்படின்னா அவங்க ரூமுக்கு டைரக்டா போகிறதுக்கு ஒரு வழி இருக்கும். சில ப்ரொசீஜர் 10 பேசேஜ் வழியா 10 ரூம்ஸ் வழியா ஒவ்வொருவரையும் அப்படி தாண்டி தாண்டி வர்றதுக்கு அது ஒரு வழி இருக்கும். இப்படி இருக்கும். ஆனா சிலருக்கு மாத்திரம் ஸ்பெஷலா டைரக்ட் ஒரு பாத்து இருக்கும். அது மாதிரி நமக்கு இப்ப பிதாவின் இடத்துல தைரியமாய் டைரக்டா போறதுக்கு ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்ணினார். இயேசு கிறிஸ்துவின் பலியினாலே நாம் அதை பெற்றுக்கொண்டோம். இதுதான் இந்த அதிகாரத்தினுடைய முக்கிய சாராம்சம். அவருடைய பலியினால் நாம் பெற்றுக்கொண்ட 3 ஆசீர்வாதங்கள். இப்ப வசனத்துக்குள்ளாக போவோம். முதல் 4 வசனங்களை நம்ம பார்க்கும்போது அதுல நம்ம பார்க்கிறோம், இப்படி இருக்க நியாயப்பிரமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் அது இருக்கு. அதாவது நம்ம யூதர்கள் இன்றைக்கும் கூட அன்றும் அன்றைய நாட்களிலும் எபிரேயர் நிருபத்தை எழுதின அந்த நாட்களிலுமே இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க வந்து அந்த பாரம்பரிய வழிகளை செலுத்துவதில் மிகவும் கருத்தாய் இருந்தார்கள். அவர்கள் அதை திரும்ப 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 செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒன்று நாம் அறிந்தோம், அது வந்து ஒரு நிழலாட்டம், உண்மையானது கிடையாது. பரலோகத்தில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரம் வேற, பூலோகத்தில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரம் வேற. ஒருவேளை இது அதை போலவே இருந்தாலும் அதனுடைய நிழலாட்டம் இது. இங்க பலி செலுத்துகிற முறைமைகளும் அங்கு செலுத்தப்படுகிற பலிக்கு நிழலாட்டம். இப்படி இது செய்யறது ஒவ்வொன்றுமே அது நிழலாட்டமா இருக்கிறபடினால நாம வந்து இங்க பாக்குறோம், இதை நினைவு கூறுகிறார்கள். இத அந்த மக்கள் நினைவு கூறுகிறாங்க. இன்றைக்கும் பாஸ்கா பண்டிகையெல்லாம் சில அங்க செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இஸ்ரேல் ஜனங்கள் இன்றைக்கும் அதையெல்லாம் செலிப்ரேட் பண்றாங்க. ஆனா நமக்கு நல்லா தெரியும், இந்த காளை வெள்ளாட்டுக்கடா ரத்தம் எல்லாம் நமக்கு பாவ நிவர்த்தி செய்யாது அப்படிங்கிறத நம்ம நன்கு அறிந்திருக்கிறோம். சோ இந்த புதிய உடன்படிக்கையின் நிழலாட்டம், புதிய பலியினுடைய கிறிஸ்தியேசுவின் பலியினுடைய நிழலாட்டமா தான் அந்த பழைய காரியங்கள் எல்லாம் இருந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரு நிழல் பார்த்தோமானால் அது வந்து இந்த முகம், இப்படி கண்ணு, இங்க மூக்கு, இங்க வாயின்லாம் நமக்கு ஒரு நிழல்ல பார்த்து சொல்ல முடியாது. நம்ம ஒரு போட்டோ பார்த்தோம்னா ஒரு பர்சனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஆனா ஒரு நிழலை பார்த்தோம்னா, ஒரு ஷேடோ பார்த்தோம்னா அது எல்லாமே பொய்யாதான் இருக்கும். ஒரு சின்ன பையன்தான் நின்று இருப்பான், ஆனா அவன் நிழல் பார்த்தா ரொம்ப பெரிய ஆள் நிக்கிற மாதிரி ஒரு நிழலா தெரியும். சோ இது வந்து ஷேடோ வந்து ஒரு ரியல் டீட்டெயில்ஸ நமக்கு கொடுக்காது. ஆனா அந்த ஷேடோ வந்து இந்த பர்சனோட ஷேடோ அது மாதிரி இருக்கும். அதே போல இங்க பழைய ஏற்பாட்டு காரியங்களில செய்யப்பட்டதெல்லாம் பரலோகத்தில் செய்யப்படுபவைகளின் நிழல். பட் ஆனா எக்ஸாக்டா டீட்டெயில்ஸ் ஃபீச்சர்ஸ் நாம சொல்ல முடியாது அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. முக்கியமா இவர் சொல்றது என்னன்னு சொன்னா, மறுபடியும் மறுபடியும் வருஷங்கள் தோறும் இந்த பலிகள் செலுத்தப்பட்டு கொண்டிருந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால வரைக்கும், அவர் மரிக்கிற வரைக்கும் இது இப்படி செய்யப்பட்டு கொண்டே இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு அப்புறம் அது செய்யப்பட வேண்டியது அல்ல, தேவை அல்ல அப்படிங்கிறது அவர் விளக்கமா சொல்றாரு. இனி பஸ்கா பண்டிகை அவசியம் இல்லை, இனி அந்த டே ஆஃப் யோம் கிப்பூர் அவசியம் இல்லை, இனி அவங்க செய்யற அந்த ஆராதனைகள் அந்த முறைமையில அவசியம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் வந்து எதை மாத்திரம் குறிக்குதுன்னு சொன்னா நம்ம பாவ நிலைமையை குறிக்குது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே நமக்கு என்ன வந்ததுன்னு சொன்னா, இந்த பாவத்தின் சாபங்கள், பாவத்தினால வந்த தண்டனை, ஆக்கினை, நித்திய ஆக்கினை
இதையெல்லாம் இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் கிரயம் செலுத்தி அவைகளை நீக்கிவிட்டார். அப்ப திரும்ப திரும்ப இதை செஞ்சோம்னா அர்த்தம் என்னன்னா, நாம அந்த அவர் செய்த காரியத்தை நாம நம்பலன்னு அர்த்தம் ஒண்ணு. இல்லைன்னா அவர் செய்த காரியத்துக்கு நாம மதிப்பு குறைக்கிறோன்றது அர்த்தம். இப்ப எனக்காக எல்லாத்தையும் ஒருத்தர் செஞ்சுட்டாங்கன்னு இருக்கும்போது நானும் போய் திரும்ப மறுபடியும் போய் அதையவே நான் செஞ்சேன்னா அதை செஞ்சவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க செஞ்சதை நான் மதிக்கலைன்ற மாதிரிதான் இருக்கும். அவங்களுக்கு மன வருத்தம் வரும் இல்லையா? அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்ததினாலே நாம் அதை செய்யக்கூடாது. அப்படி செய்வோமானால் அந்த பாவத்துக்கு மன்னிப்பே இல்லை. அதைத்தான் நம்ம அங்க வாசிக்கிறோம். அதற்கு பேர் ரிஜெக்ஷன் ஆஃப் வாட் கிரைஸ்ட் ஹஸ் டன். அப்ப அந்த அந்த செயலுக்கு அந்த விதமான எண்ணங்களுக்கு அந்த பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது. ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவையே ஏற்றுக்கொள்ளலன்னு தான் அர்த்தம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவன் நித்திய ஜீவனை அடையவே முடியாது. இதை நம்ம நல்ல ஞாபகத்துல வைத்து கொள்ளணும். அதான் இப்ப நான் எப்பவே சொன்னது போல பழைய ஏற்பாட்டு முறைமைகள் எல்லாம் பாவத்தை மூடும். It will only cover the sin. ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய சாக்ரிஃபைஸோ நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை நிவர்த்தி செய்யும். ஒருத்தர் பார்க்லேங்கிறவர் சொல்றாரு, அந்த காலத்துல இருக்கிற பீஸ்டுகள்லாம் இந்த ட்ரெட்மில்ல நடப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? அப்படியே மாறி 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 நடந்துட்டே இருப்பாங்க. அது மாதிரி வருஷம் போய் பலி செலுத்திட்டு. ஆனா இயேசு கிறிஸ்து அவர் பலி செலுத்தின பிறகு அவ்விதமான காரியம் நமக்கு அவசியமே இல்லை. அதை அப்படியே செய்வோமானால் நாம் பிதாவின் இடத்திலிருந்து இன்னும் தூரமாகவே இருக்கிறோம். நாம் நெருங்கவே இல்லை. நாம் நெருங்கி இருப்போமானால் அந்த பலிகள் நமக்கு அவசியம் இல்லை. இதுதான் ரொம்ப தெளிவா அவர் நமக்கு சொல்றாரு. இப்போ 5, 6, 7 நம்ம என்ன பாக்குறோம்னு சொன்னா, பிதாவானவருக்கு பலியை காட்டிலும் அவருடைய குமாரன் வந்ததை ஏற்றுக்கொள்வதும் குமாரனுக்கு கீழ்ப்படிவதும் அவருடைய சித்தம் செய்வதுமே அவருக்கு பிடிக்கும். அதை அவர் பிரியமா இருக்கிறார். பலிகளும் அந்த ஆராதனைகளும் பாடல்களும் இதெல்லாம் எனக்கு வேண்டான்னே சொல்ற. ஆமோஸ் தீர்க்கதரிசி புஸ்தகத்துல வாசிக்கிறோம், எரேமியால வாசிக்கிறோம். இவைகளையெல்லாம் நீங்கள் நிறுத்துங்க, ஓயாம இந்த சத்தம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறார். அவருக்கு பிரியமானது என்னன்னு சொன்னா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை செய்து அவருடைய குமாரனை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. சோ சங்கீதம் 40:6-8 அதுல நாம என்ன வாசிக்கிறோம்னு சொன்னா, இதெல்லாம் இந்த மிருகங்கள்ல செய்கிற அந்த பலிகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதே அல்ல. அவருடைய ஒரே இது, ஒபீடியன்ஸ் இஸ் பெட்டர் தேன் சாக்ரிஃபைஸ். இதுதான் அவருடைய முக்கியமான ஒரு காரியம். இப்போ 4 விதமான இதை நம்ம இந்த 46ஆம் சங்கீதத்துல நாம 40ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம். நம்ம 40ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம், பலிகள், காணிக்கைகள், தகன பலிகள், குற்ற நிவாரண பலிகள், 4 விதமான பலிகளை அங்கு வாசிக்கிறோம். அதான் அன்றைக்கு யூதர்கள் பல பல விதமான பலிகளை அவர்கள் செலுத்தினார்கள். இதோடு கூட நீ போஜன பலின்னு இருக்கு, எத்தனையோ பலி, ஸ்தோத்திர பலி, அறுப்பின் பலி, இப்படி எல்லாம் அவங்க நிறைய பலிகளை செலுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் பழைய லேவியராகமத்தினுடைய அதுல சொல்லப்பட்டபடி அவர்கள் செலுத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கு ஒரு கூட்டத்தார் செய்து கொண்டே இருக்காங்க. ஆனா கர்த்தருக்கு எது பிரியமானதுன்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் இங்க குமாரனாய் மனுஷனாய் பிறந்து அவர் மூலமாக அவர் செய்த அந்த பெர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸை ஏற்றுக்கொள்ளுகிற மனிதனுடைய இருதயத்தை தான் அவர் விரும்புகிறார். அதனால நாம செய்ய வேண்டியது அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரை நம்முடைய இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது அவருக்கு மிகவும் பிரியமானது. ரோமா உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்தோன்னா சொன்னது, மை லார்ட் மை சேவியர், என் ஆண்டவரே என் தேவனேன்னு கூப்பிட்டார். அந்த அந்த வார்த்தைகளை
ஒரு ஒரு வல்லமையான வார்த்தைகள். அப்படி நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் தேவனே, என் ஆண்டவரேன்னு நாம ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக 1 சாமுவேல் 15:22 வாசிக்கிறதுபடி அதுல என்ன வாசிக்கிறோம்? டு ஒபே இஸ் பெட்டர் தேன் சாக்ரிஃபைஸ். பலிகளை காட்டிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். சோ நம்ம நிறைய இந்த பாரம்பரியங்கள்லயும் கோயிலுக்கு செல்வது, காணிக்கை செலுத்துவது, பலிகள் செலுத்துவது, அதில் நடக்கிற எல்லா இதுலயும் பங்கு பெறுவது அவசியம், கட்டாயம் பண்ணணும். ஆனா அதன் மத்தியில நமக்கு முக்கியமான இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னா, நாம அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருக்கு கீழ்ப்படிதல் தான் பலிகளை காட்டிலும் தமம். ஓசியா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நாம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய அறிவையும் தான் நான் விரும்புகிறேன். நான் அந்த பலிகளை காட்டிலும் அதைத்தான் நான் விரும்புகிறேன் என்று சொல்லி நாம I desire mercy and not sacrifice and the knowledge of God. கர்த்தரை பற்றி அறிகிற அறிவு நமக்கு அதுதான் முக்கியம். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் அதற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். படிப்பு, செல்வம், பொருள், பதவி, பட்டம் எல்லாத்தையுமே நான் விட்டுட்டேன். எதற்கு? கர்த்தரை பற்றி அறிகிற அறிவு. அந்த அதனுடைய மேன்மையை விளங்கி கொள்ள நமக்கு அவசியமாய் இருக்கிறது. So Jesus was the perfect sacrifice. ஏன்னா அவர் கர்த்தருடைய சித்தத்தை பெர்ஃபெக்டா செய்தார். யோவான் 17ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிச்சோம்னா ஒரு ஜெபமாய் அவர் அதை எழுதியிருப்பார். அதுல நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து எப்படி கர்த்தருடைய திட்டத்தையும் சித்தத்தையும் அப்படியே நிறைவேற்றி இருக்கிறார் என்பதை நாம் அங்க பார்ப்போம். சோ அவர் பெர்ஃபெக்ட் மனிதனாக வந்து பெர்ஃபெக்டா அந்த பலியை பெர்ஃபெக்டா கீழ்ப்படிதலோடு பெர்ஃபெக்டா தாழ்மையோடு அதை செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம பார்ப்போம். இனி மறுபடியும் அதே பலிகளை பற்றி தான் பார்க்கிறோம். அது எனக்கு பிரியமானது இல்லைன்னு சொல்றாரு. சித்தப்படி வருகிறேன். இதே காரியங்களை தான் நம்ம திரும்ப திரும்ப அதுல வாசிக்கிறோம். இதுல மூலமா நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதல், இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்படைப்பு, சப்மிஷன், தாழ்த்தி ஒப்படைக்கிறது. இன்னைக்கு நமக்கும் அவர் கீழ்ப்படியணும்னு சொன்னா அந்த தாழ்மை வேணும். எனக்கு வந்து இந்த வேலை இந்த மெத்தட் கரெக்டா இருக்கும்னு நாம நினைப்போம். ஆனா கர்த்தருடைய மெத்தட் வேறையா இருக்கும். நம்ம அப்போ நான் நினைக்கிற கரெக்ட் மெத்தடு ஒருவேளை அது ஷார்ட் மெத்தடு, சீக்கிரமா முடியக்கூடிய மெத்தடா இருந்தாலும், கர்த்தருடைய மெத்தடு பெருசா இருந்து அது ரொம்ப எலாபரேட்டா இருந்தாலும் அதை தான் நாம செய்யணும். கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும். அப்படின்னா அந்த சமயத்துல நமக்கு என்ன வரும்னா, நம்ம பெருமை வரும், நம்முடைய ஈகோ வரும், நாம வந்து நம்முடைய அறிவு சொல்லும், லாஜிக்கே கிடையாது, என்ன ஒரு ரீசன் இருக்கா இப்படி செய்யறதுக்கு, நம்ம இப்படிதானே செய்யணும், இப்படி செஞ்சு போக வேண்டியதானே, இது சீக்கிரமா செஞ்சிடலாம்ல அப்படின்னு எல்லாம் அறிவு சொல்லும். ஆனா கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து செய்யும். இயேசு கிறிஸ்து அப்படித்தான் ஒவ்வொரு சூழ்நிலையில அவர் செய்தார். எத்தனையோ சூழ்நிலையில அவர் வந்து அவரை ராஜாவாக்க மக்கள் விரும்பினாங்க. எத்தனையோ சூழ்நிலையில அவரை அடிக்க கொல்லறதுக்கு முயற்சிச்சாங்க. அப்பெல்லாம் தப்பிச்சுட்டாரு. அவர் ஏன் அப்படி ஒரு மாதிரி தப்பிச்சாரு? அவர் அந்த இடத்துல கடவுள் மாதிரி தன்னை காட்டியிருக்கலாம் இல்லையா? மனுஷனை போல பயந்து ஏன் ஓடணும்? ஏன்னா அவருடைய வேலை இன்னும் வரல, அவருடைய நேரம் இன்னும் வரல. அது அவருடைய சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை நன்கு அறிந்தவராய் இருந்ததுனால அவருக்கு எத்தனையோ காரியங்கள் செய்ய முடிந்திருந்தாலும் அதையெல்லாம் அவர் செய்யாமல் கீழ்ப்படிந்து நடந்தார். இப்போ பிசாசு சோதிக்கும் போதே வனாந்தரத்துல ஒரு வார்த்தையில அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? அந்த பிசாசை விரட்டி இருக்கலாம். ஆனா 3 முறை அவரை சோதிக்கிறதுக்கு அவர் அலோவ் பண்ணார். அப்ப அந்த ஒவ்வொரு டெஸ்ட், இப்ப உங்களை வந்து யாராவது இப்படி டெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு நமக்குள்ள ஒரு போராட்டமா இருக்கும்ல. யார் இவங்க யாரு நம்மளை இப்படி எல்லாம் கேள்வி கேட்கறது? இவங்க யாரு நமக்கு இப்படி எல்லாம் ஆலோசனை சொல்றது? எனக்கு தெரியாதா? நான் ஒண்ணும் படிக்காதவளா? எனக்கு எல்லாம் தெரியும்ல. என் சாப்பாட்டு விஷயத்துல சொன்னா கூட நம்மளால ஒத்துக்க முடியாது.
சரி, இப்ப சர்வன்ட்டே நம்மகிட்ட வந்து ஏதாவது ஒண்ணு சொன்னாங்கன்னா, நமக்கு உடனே எனக்கு தெரியாதான்ற எண்ணம் தான் நமக்கு வருது. சோ அந்த அளவுக்கு நமக்குள்ள வந்து சுயம் இருக்கு. ஆனா, இங்க என்னம்மா நம்ம பார்க்கிறோம்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து வந்து அவ்வளவு தூரம் அவருக்கு எல்லா பிதாவோடு சரிக்கு சமமா இருந்த நிலைமைய விட்டு நமக்காக இங்க தாழ்ந்து வந்த போதிலும், அவர் ஒரு நாளும் தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தவே இல்ல. பிதாவுக்கு மிஞ்சி அவர் எதுவுமே செய்யல. ஒரு அற்புதத்தை செய்யணும்னா கூட அவர் பிதாவின் இடத்துல ஜெபித்து தான் செய்தார். ஒவ்வொரு சூழ்நிலையில அவர் அப்படி செய்தார்ன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ அந்த தாழ்மை நாம கற்றுக்கொள்ள வேண்டியதுதான். இதுதான் அவருக்கு பிரியம். நிறைய பலிகள் செலுத்துறதும், நிறைய பணம் காணிக்கை கொடுக்கறதும், நிறைய காரியங்கள்ல ஈடுபடுறது, அதெல்லாம் அவருக்கு இஷ்டம் இல்ல. மனசுல உண்மையா மனதளவுல ஆண்டவருக்கு பிரியமாய் அவருடைய சித்தப்படி செய்யறதுதான் அவர் விரும்புகிற ஒரு காரியம். கெத்செமனேலயும் நம்ம பார்க்கிறோம். அங்கேயும் அங்க வசனமே சொல்லுது. அவர் நினைச்சிருந்தாருன்னா, அவ்வளவு தூதர்கள் வந்து அவரை தாங்கியிருப்பாங்க. அவருக்கு எல்லாம் செஞ்சிருப்பாங்க. ஆனா அவர் அத கேட்கவே இல்ல. அவர் இந்த பாத்திரத்தை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி அதனுடைய அதனுடைய விளைவு தெரியும். கொஞ்ச நேரம்னாலும் நான் பிதாவின் இடத்துல இருந்து பிரிந்திருக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும் அப்படின்னு அவருக்கு தெரிந்திருந்தாலும் அவர் அதை ஏற்றுக்கொள்ள அதுதான் அவருக்கு கடினமா இருக்கும். பிதாவின் இடத்திலிருந்து பிரிந்து இருக்கிற அந்த சமூகத்தை விட்டு விலகி இருக்கிற அந்த அந்த அதுதான் அவருக்கு வேதனையா இருந்துச்சு. அது அவருக்கு அப்படியே ரத்தமாய் வியர்வையாய் வந்தது. ஏன்னா அது அவ்வளவு அவருக்கு அதை வந்து தாங்க முடியல. அந்த அந்த நிலைமையை அவருக்கு தாங்க முடியல. நமக்கும் இப்படி இருக்கணும். பிதாவின் சமூகத்தை விட்டு நாம் வெளியே வர்றதுக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு நாம விரும்பக்கூடாது. எப்பொழுதும் அவருடைய வசனத்திலேயே நிரம்பி இருக்கணும். எப்பொழுதும் அவருடைய நினைவாகவே இருக்கணும். அவருடைய வசனங்கள், அவருடைய பாடல்கள், எண்ணங்கள் இதிலேயே நம்ம நினைவா இருக்கும்போது, அவருடைய பிரசனத்திலேயே அப்ப நமக்கு ஒரு பூரண சமாதானம் இருக்கும். அவரை உண்மையாய் உறுதியாய் நம்புறவங்களுக்கு பூரண சமாதானத்தை தரும். என்னமோ நடக்கும், சம்பவங்கள் நிறைய இருக்கும், ஆனா உள்ளத்துல சமாதானம். இப்ப நாம இங்க பாக்குறோம், இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பலி பிதாவானவரால் உலகம் உண்டாவதற்கு முன்பே அதை தீர்மானித்தது. அதனால சிலுவைக்கு போகிறதுக்கு இதுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய வேண்டியதா இருந்தது. முழு மனிதனாய் அவர் இருந்த போதிலும் இந்த நினைவு அவருக்கு இருந்தபடியினால அவர் அதனால அது என்ன செய்தாரு, தன்னை தாழ்த்தி தாழ்த்தி அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். குறித்த வேலை வரும் வரைக்கும் அமைதியா இருந்து அவர் அதை ஏற்றுக்கொண்டார். அவருடைய வாழ்க்கை ஒரு பெரிய திட்டம். அது பிதாவால டிட்டர்மின் பண்ணது. அது அவருக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். சின்ன ஒரு அற்புதம் செய்யணும்னாலும் அந்த நேரம் வரணும்னு காத்திருக்கிறவர். 2ஆம் அதிகாரம், யோவான் 2ஆம் அதிகாரத்துல கானா ஒரு கல்யாணம். அவங்க அம்மா வந்து சொல்றாங்க. அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, அந்த அம்மா வந்து பூமியில இருந்த ஒரு சாதாரண மனுஷி, பரிசுத்த பெண். ஆனா இந்த வெளிப்பாடுகள், இந்த ஆண்டவருடைய திட்டங்களை அறியாத ஒரு பெண். அதனாலதான் அவங்களும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அந்த மேலறையில அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவதற்கு அன்றைக்கு அந்த 120 பேரிலே அவர்களும் ஒருவராய் இருந்தார். அந்த சீஷர்கள் மத்தியில அவர்களும் இருந்தார். ஏன்னா அவங்களுக்கு அந்த அனுபவங்கள் எல்லாம் இல்லை. ஆனா நல்ல பரிசுத்தவான், பக்தியான பெண், கிருபை நிறைந்தவள். அதனாலதான் அந்த பெண்ணை ஆண்டவர் பிறக்கும்படியாக தகுதியாயிருந்தவர். அதுல அவங்க ரொம்ப விசேஷமானது. பட் ஆனா இந்த வெளிப்பாடெல்லாம் இல்லை. அதனாலதான் அந்த கல்யாணத்துல வந்து குறைய சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, என் வேலை இன்னும் வரவில்லை. அப்போ எல்லாத்துக்கும் அவருக்கு டைமிங் இருக்கு. அந்த டைமுக்கு அது அது இப்ப நம்ம பிள்ளைகள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் ரிமைண்டர்ஸ் வச்சுக்குவாங்க. செல்போன்ல, வாட்ச்ல இதெல்லாம் ரிமைண்டர்ஸ் வச்சுட்டு அந்த டைம் வந்தோடனே அது ஒரு பீப் கொடுக்கும். ஓ நான் இப்ப இதை செய்யணும், ஓ நான் இதை ஆர்டர் பண்ணணும்
நான் இதுக்கு பதில் சொல்லணும், இந்த மெயிலுக்கு ஆன்சர் பண்ணணும், இப்படி அவங்களுக்கு அந்த பீப்ஸ் இருக்கு இல்லையா? அது மாதிரி தான் இந்த ஆண்டவருடைய வாழ்க்கையும் இருந்தது. திட்டமிட்டு இருந்தது. கொஞ்சம் நம்ம பத்தி யோசிக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலங்களை நாம் இப்படி திட்டமிட்டு அவருக்காக செலவழிக்க யோசிக்கிறோமா? நான் இந்த ஸ்டடிய பாக்குறேன். அநேகருக்கு இந்த ஸ்டடிக்கு வர்றது கூட அந்த டைமுக்கு வரணும் அப்படிங்கிறது ஒரு பாடா இருக்கு. இப்ப நம்ம இதுல பாருங்க, இந்த ஸ்டடியில நீங்க 2 பேர் தான் ரெகுலரா வரீங்க. பாவம் அந்த சுனிர்பாய் டீச்சர் வந்துட்டு இருந்தாங்க. அவங்க இப்ப வர முடியுது. பட் அதர்வைஸ் இப்படித்தான். ஏன்னு சொன்னா எல்லாவற்றுக்கும் அதுக்குள்ள வரணும், அப்ப வந்துடணும், நான் அதை வந்து பங்கு பெறணும் அப்படின்ற அந்த ஒரு பாரம், அந்த ஒரு வாஞ்சை அப்படி இருந்துச்சுன்னா எந்த நாளானாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அதுல நாம வந்து கலந்துருவோம். இதுதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம். சரி, 11, 12, 13, 16 இங்க என்ன நம்ம பார்க்கிறோம்னு சொன்னா, ஆஹ் ஆசாரியர்களை பத்தி மறுபடியும் சொல்றாரு. அநேக தரம் செலுத்தி வருகிறாருன்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவ ஒரே பலியை செலுத்தி, இப்போ அடுத்த முக்கியமான இது வந்து ஒரு முக்கியமான பார்ட். அதாவது இந்த எபிரேயர் நிருபத்தின் தொடக்கத்துல சொல்லும் போதே நான் சொன்னேன், பரலோகத்துல இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நிருபம் விளக்குகிறது என்று சொன்னேன். அதுல இங்கிருந்து நம்ம ஆரம்பிக்குது பாருங்க. அதுல அவர் சொல்றாங்க, என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து, அடுத்ததா தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். அவர் செய்கிற முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொல்லிட்டா, இயேசு கிறிஸ்துவனுடைய பலி திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண வேண்டியது இல்ல. அது திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண முடியாது. வேற யாராலையும் அந்த பெர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ செய்யவே முடியாது. அது வந்து சொல்லியாச்சு. இப்ப நமக்கு முக்கியமா இப்ப நாம பாக்குற வசனம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் என்றென்றைக்கும் அவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்திருப்பார். பிதா வந்து உட்கார்ந்து இருக்கிறார். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். யோவான் அந்த காட்சியை பார்த்திருக்காரு. வெளிப்படுத்தும் விசேஷத்துல நாம் அதை பற்றி வாசிக்கிறோம். அந்த சிங்காசனத்துல இருக்கிற அந்த பரலோக காட்சியை பார்க்கும்போது மற்ற எல்லாரும் அவர் முன்பாக விழுந்து வணங்கி கொண்டிருப்பார்கள். தூதர்கள் எல்லாம் ஆராதித்து கொண்டிருப்பார். ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டிருப்பார். யாரும் அப்படி உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க. உட்கார்றதுன்றதே என்ன? எங்க பிரின்சிபல் கிட்ட எல்லாம் போனோம்னா, அப்போ காலேஜஸ்ல ஆபீசர்ஸ் எல்லாருக்குமே அந்த ஒரு ஹேபிட் உண்டு. வந்தவங்கள உடனே உட்கார சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அங்க உட்கார்ந்து பேசுறதுக்கு நேரம் இல்லை. அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையை சொல்லிடுவாங்க. அந்த வேலையை என்னன்னு கேட்டு உடனே போயிடணும். உட்கார்ந்து பேசுறது ஆஃப்டர் ஹவர்ஸ், டியூரிங் தி காலேஜ் ஹவர்ஸ் அங்க உட்கார்ந்து பேசுறதுக்கே நமக்கு ஒன்றுமே இல்லை. வேலையை தான் செய்யணும். ஸோ அதனால உட்காரவே மாட்டோம். அங்க உட்கார்ந்து இருக்கிறாருன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவர் நிறைவேற்றி விட்டார். அதான் யோவான் 17ஆம் அதிகாரத்தை சொன்னேன், இந்த ஜெபத்தை சொன்னேன். அதுல ஒரு வசனம் வரும், 4ஆம் வசனம் 6ஆம் வசனம். அதுல வந்த வசனத்துல என்ன வாசிப்போம்னா, பிதாவே, நீர் எனக்கு நியமித்த காரியங்களை நான் செய்து முடித்தேன். சிலுவையில் அவர் சொல்கிறார் ஒரு பெரிய வார்த்தை, இட் இஸ் பினிஷ்ட், எல்லாம் முடிந்தது அப்படின்னு அங்க சொல்றாரு. கிரேக்க வார்த்தை டெட்டலஸ்டாய் அப்படின்னு சத்தம் போட்டு அவர் அதை சொன்னாருன்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். அப்ப அந்த வார்த்தை அவருக்கு அர்த்தம். அதனாலதான் அவர் வந்து என்ன செய்யறாருன்னா, அங்க உன்னதங்களில ஏறி பரலோகத்துல பிதாவின் சன்னிதானத்துல வரும்போது பிதாவானவர் சொல்றாரு, யூ ஹவ் டன் அ குட் ஜாப், வா வந்து உட்காரு, இனி நீ எந்த போய் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இட் இஸ் பினிஷ்ட், நீ செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டாய். சிலுவையிலேயே நீ எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டாய். இனி நீ போய் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை, நீ உட்கார். நான் தான் உன்னை அனுப்புனேன், இந்த உலகத்துக்கு நான் தான் உன்னை அனுப்புனேன்.
சொந்த குமாரனையே பலியாக அனுப்புன, நீ அந்த பலியை செலுத்தி முடித்து விட்டாய், நீ அமர்ந்துரு அப்படிங்கிறார். ரெண்டாவது, ஐ எம் சாட்டிஸ்ஃபைட், நீ செய்த வேலை எனக்கு மிகவும் பிரியமா இருந்ததுனால என் பக்கத்திலேயே உட்காரு, வலது பார்சத்துல உட்காரு. என்னது அது? அந்த 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 தகுதியை, அந்த மகிமையை நீ எடுத்துக்கொள் அப்படின்னு அங்க அவர் சொல்லுவது போல நாம பார்ப்போம். வேற யாராலையும் அந்த மாதிரி அந்த இடத்துக்கு உட்கார முடியாது. ஆனா இந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? திரும்ப அவர் வரும்போது அவருக்காக காத்திருக்கிற பரிசுத்தவான்கள், பரிசுத்தவான்களாகிய நாம் தைரியமா சொல்லணும், ஆமா, நாம் அவருக்கு வலது பார்சத்துல உட்கார்றதுக்கு அவர் அனுமதி தருகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய வலது பார்சத்துல நாம் உட்காரும்படி, எப்படி அவருக்கு பிதாவானவர் அந்த ஆனர் கொடுத்தாரோ அதே உரிமையை நமக்கும் தருகிறார். அவர் தரேன்னு சொல்றாரு. எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலையும், எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல அதை வாசிக்கிறோம். சோ அப்படி அவர் அந்த தகுதியை நமக்கு தருகிறார். எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம் இல்லையா? இதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள, அனுபவிக்க நிறைய ஆச்சரியமான காரியங்களை அங்க வச்சிருக்காரு பரலோகத்தில். அதையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக அவர் அங்க உட்கார்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, சத்ருவானவனை, எதிராளியானவனை அவருடைய பாதப்படியில போட்டு மிதிப்பதற்காக. All enemies, to put all enemies under his feet. ஏன்னு சொன்னா அவர் அப்படி ஒரு ஜெய கோலமாய் அங்க அமர்ந்திருக்கிறார். உயிர்த்தெழுதல் ஒரு ஜெய கோலம். அது ஒரு சைன் ஆஃப் விக்டரி. அந்த விதமாக அந்த இடத்துல அவரை நாம் காண்கிறோம். சோ இந்த உலகத்துக்கு அவர் வரும்போது நம்ம தீத்து இந்த கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். குறித்த காலம் நிறைவேறின போது இந்த உலகத்துக்கு அவர் வந்தார். அவர் பிறப்பே அந்த மாதிரி காலம் நிறைவேறின போது. ஏன் ஓல்ட் டெஸ்டமெண்ட் டைம்லயே இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கலாமே? ஏன் அத்தனை வருஷம் கழிச்சு எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு. காட் ஹஸ் a டைம் லைன். அப்ப அந்த குறித்த காலம் நிறைவேறின போது இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதே போல மரித்தார், அதே போல உயிர் தெழுந்தார். இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அதனாலதான் நம்ம சங்கீதம் 31 வாசிக்கிறோம், என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. சோ நம்முடைய காலமும் அவருடைய கரத்துல இருக்கு. அந்தந்த காலத்துல எல்லாவற்றையும் செய்வார். இதனாலதான் சாலமன் சொல்றார், சிரிக்க ஒரு காலம், அழ ஒரு காலம், விதைக்க ஒரு காலம், அறுக்க ஒரு காலம், எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. அத அவர் சொல்றார். அதனால அந்த விதமா தான் கர்த்தர் எல்லாவற்றையும் அமைத்து வைத்திருக்கிறார். இப்போ இன்னும் இத குறித்தெல்லாம் என்ன நாம வாசிக்கிறோம்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படின்னு சொன்னா, அந்த நாட்களிலே அவரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, இந்த புதிய உடன்படிக்கையை பற்றி மறுபடியும் இங்க வாசிக்கிறோம். எரேமியா 31, எசேக்கியேல் 36 வாசிக்கிற காரியங்களை இங்க மறுபடியும் கோட் பண்றாரு. என்னது அது? அவருடைய பிரமாணங்களை கற்பலகையில எழுதல, இருதய பலகை எழுதி வச்சிருக்கார். அவர்களுடைய மனதில் எழுதுவேன். இரண்டாவதாக, அவர்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை. மன்னிச்சிட்ட பிறகு நான் திரும்ப அதை நினைக்கிறதே கிடையாது. இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி இதற்காக பலி செலுத்தப்படுவது அவசியம் இல்லை. பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு சாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இல்லைன்னா நம்ம செய்யற பாவங்களுக்கும் செய்த பாவங்களுக்கும் எவ்வளவு பலி செலுத்தி இருக்க வேண்டும். எதையுமே அவசியம் இல்லைன்னு ஆக்கிட்டார். ஏன்னா நமக்காக அவரே பலியா போய். ரெண்டாவது,
அது நிமித்தமாக அவர் சரி இப்படி எல்லாம் பண்ணிட்டாரு, நீ அவர் சன்னிதானத்துல முன்னால நிக்கும் போது அப்ப அவர் என்ன செய்வாரு? ஏய் உனக்கு தான் எனக்கு தெரியும்ல அப்படின்னு செய்வாரா? அவைகளை நான் நினைப்பதே இல்லை. அது எதுவுமே அவருக்கு ஞாபகத்துல வராதாம். என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு கடவுள் நமக்கு இருக்காரு இல்லையா? 3 விதத்துல அவர் நமக்கு இந்த காரியங்களை விளக்குறார். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி அவர் திருத்துவ தெய்வமோ, அதே போல இந்த காரியம் அவருடைய பலியினால நமக்கு 3 காரியங்களை வெளிப்படுத்துறார். ஆவியானவர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, முதலாவது அது கர்த்தருடைய சித்தம். 2வது கிறிஸ்துவின் வேலை. 3வது ஆவியானவரின் சாட்சி. இந்த 3ம் சேர்ந்துதான் இந்த பலியை ஒரு உன்னத பலியாக, சிறந்த பலியாக கொடுக்கப்பட்டிருக்கு. So I will put my laws in their hearts. பலகையில எழுதியிருந்தா ஸ்கூல் போர்டுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வாசிச்சுட்டு போயிருவீங்க. ஒரு புஸ்தகத்துல இருந்தா கூட வாசிச்சுட்டு போயிருவீங்க. ஒரு லேப்டாப்ல இருந்தா கூட அதை வாசிச்சுட்டு போயிருவீங்க. ஆனா உங்க உள்ளத்துல எழுதுனா அது என்ன ஆகும்? உள்ளாக அது புதுப்பிக்கும், உள்ளாக அது கிரியை செய்யும். அதனாலதான் அவர் உள்ளத்துல எழுதுறாரு. அதனாலதான் அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னு சொன்னா, மனம் புதியதாகுகிறதும் மறுரூபம் அடைகிறதையும் அவர் எதிர்பார்க்கிறார். இதுதான் அந்த புதிய உடன்படிக்கையின் முக்கிய சாராம்சம். 2வது நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் நினையாது இருப்பார். ஏன்னா ஒருத்தரை மன்னிச்சிட்டோம்னா அதற்கு பின்பு அதை பற்றி நாம் நினைக்க கூடாது. நம்மையும் அவர் அப்படிதான் எதிர்பார்க்கிறார். நாமும் அப்படி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். யோனாக்கு அதுதான் அவர் புத்தி சொன்னார். ஒரு சின்ன செடி கருகி போனதுக்கு உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. இப்ப இந்த ஜனங்கள் வலது கைக்கு இடது கைக்கு தெரியாத 1,00,000 ஜனங்களுக்காக நான் பரிதபிக்காமல் இருப்பேனோ அப்படின்னு கேட்கிறார். இதே அவருடைய சிந்தை நமக்குள்ள இருக்கும். அதனாலதான் பிலிப்பியர்ல வாசிக்கிறோம், ரோமர் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், கர்த்தருடைய சிந்தை நமக்குள், கிறிஸ்துவனுடைய சிந்தை நமக்குள் இருக்கிறது. ஏன்னா நமக்கு 2 சிந்தை இருக்கு, மாம்ச சிந்தை, ஆவியின் சிந்தை. இது 2க்கும் எந்நேரம் போராட்டம். ஆனா ஆவியின் சிந்தையில நாம் இருக்கும்போது ஆவிக்குரியவைகளை சிந்திப்போம், ஆவிக்குரியவைகளை செய்வோம், ஆவிக்குரியவர்களாகவே இருக்கும். மாம்ச சிந்தை நமக்குள்ள வந்துருச்சுன்னா இதை அமைதியாயிரும். ஏன்னா இது ரொம்ப டாமினேட் பண்ணும். இது எல்லாமே ஈவில், எல்லாமே கெட்டது, சண்டை, போட்டி. அதனால அந்த நல்ல ஆவிக்குரிய சிந்தை அப்படியே அமைதலாயிரும். ஆனா வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பார் ஆவியானவர், மனம் கசந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பார். நான் எந்த இடத்துலயும் நம்ம வாசிக்கிறோம், வலுக்கட்டாயமாக பலவந்தப்படுத்தி நம்ம என்ன செய்ய மாட்டாங்க, நல்லவங்களாக்க மாட்டாங்க, நம்ம பாவத்தை மன்னிக்க மாட்டாங்க, நமக்காக நல்லது செய்ய மாட்டாங்க. பலவந்தப்படுத்தி செய்வார் என்று நாம் நம்பவே கூடாது. நமக்கு வேணும்னா அதுதான் ரூலு, அது ஒண்ணுதான் நம்ம செய்யணும். நாமே போய் அவர் இடத்துல கேட்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, அப்ப எல்லாம் உனக்கு கூட கொடுக்கும். சோ நாம தான் தேடணும், நாம தான் இது ஒண்ணுதான் நம்ம செய்யணும். என் பாவத்தை மன்னிங்க, நான் தான் அறிக்கை செய்து கேட்கணும். அவர் முழுசே சுத்திகரித்து நம்மை கழுவ அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆனா அவரா கழுவ மாட்டார். அவரா செய்த ஒரே காரியம் சிலுவையில நமக்காக மரித்தது. அதை ஏற்றுக்கொண்டு நம்ம அவரிடத்துல கேட்கும்போது நமக்கு அவர் செய்யும். இப்ப 3வதாக நான் அந்த 3 முன்னால முதல்ல எடுத்தோன்னே சொன்னேன் இல்லையா, 3 பிளெஸிங்ஸ் பார்த்தோம். 3வது பிளெஸிங், பிதாவோடு நாம பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசிக்கிறதுக்கு மார்க்கத்தை உண்டு பண்ணினார். ஜீவ மார்க்கத்தை அவர் நமக்கு தம்முடைய மாம்சத்தின் வழியாய் உண்டு பண்ணினார். அப்போ அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் இருக்கிறபடினாலும் இந்த வழியாய் நாம பிரவேசிக்கிறதுக்கு அவர் நமக்கு முன்பாக சென்றிருக்கிறபடியினால, அந்த பிரதான ஆசாரியார் நமக்கு இருக்கிறபடியினாலும் நாம் இதுல தைரியமாய் செல்ல முடியும். இதுதான் நமக்கு. அதனாலதான் ஒரு வழியை அவர் உண்டு பண்ணியிருக்கிறார்.
இதை நம்ம தைரியமா போலாம். நம்ம அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். ஏன்னு சொன்னா கர்த்தர் நமக்கு பக்கத்துல, நம் பக்கத்துல இருக்க. கர்த்தர் நம் பக்கத்துல இருந்தா நம்ம எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பழைய நாட்கள்ல, பழைய ஏற்பாட்டு காலங்களில என்ன நடுவ இருந்தது? அந்த திரை இருக்கு. இவருடைய மரணத்தப்போதான் அந்த திரை யாரும் கிழிக்காம ஆச்சரியமா அதுவே மேல இருந்து கீழே வரைக்கும் கிழிக்கப்பட்டதுன்னு சொல்லி மத்தேயு 27ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். இந்த திரை எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை குறிக்கிறது. தன்னுடைய சரீரத்தையே கிழிக்க ஒப்பு கொடுத்து அதன் மூலமாய் நமக்கு ஒரு ஜீவ மார்க்கத்தை பிதாவின் இடத்துல சேரும்படியாக அவர் கொடுத்திருக்கிறபடினால நம்ம தைரியமாய் போய் சேரலாம். யாரும் நம்ம தடுக்க முடியாது. யாரும் நம்ம கேள்வி கேட்க முடியாது. இப்ப நம்ம கிட்ட ஒரு விஐபி பாஸ் இருந்ததுன்னா அதை இப்படி காட்டிக்கிட்டே போயிடலாம். ஒருத்தரும் நம்ம பக்கத்துல வரமாட்டார். அதே மாதிரி தான் அந்த விஐபி பாஸ் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அதுல கழுவப்பட்டதுன்னா இப்படி காட்டிக்கிட்டே நம்ம என்ன பண்ணிடலாம்? போய்விடலாம். சோ அதுதான் முக்கியமான நமக்கு கிடைக்கிற அஷூரன்ஸ். ஏன்னு சொன்னா நமக்கு ஒரு லிவிங் ஹை பிரிஸ்ட். ஏதோ ஒரு நாள் அவர் செஞ்சாரு அப்படியே போயிட்டாரு இல்ல, ஜீவனுள்ள தேவன் நமக்கு இருக்கு. இதை நீங்க உட்கார்ந்து யோசிச்சீங்கன்னா தான் அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு தெரியும். கல்லையும் இதையும் வணங்குகிற ஜனங்களுக்கு ஒன்றுமே இல்லாததுக்கு அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆனா நமக்கு ஜீவனுள்ள தேவன் நமக்கு இருக்கு. நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். நம்ம அங்க போனா நமக்காக சொல்றதுக்கு இப்ப நம்ம ஒரு புது இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு புது இடத்துல வேலைக்கு போறோம், இல்ல புது ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே போறோம். இப்ப நமக்குன்னு ஒருத்தர் இருந்தாங்கன்னா நமக்கு என்ன இருக்கும்? ஒரு தைரியம் வரும். இப்ப நமக்கு யாருமே இல்லைன்னா அந்த இடத்துல போகிறதுக்கு கொஞ்சம் ஹெசிடேஷன். அந்த மாதிரிதான் இப்ப நாம போற இடத்துக்கெல்லாம் நமக்கு யார் இருக்கா? இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கார். பிரதான ஆசாரியரா இருக்கிறார். எதுல எப்படி எப்படி இருக்காரு? வா மகளேன்னு காத்து கொண்டிருக்கிறார். எதுக்கு அவர் அப்படி கூப்பிடுறாரு? பிதாவோடு நம்ம நித்திய காலமாய் வாழ்வது. அழுகை இல்ல, கவலை இல்ல, கஷ்டம் இல்ல, துன்பம் இல்ல, ஏழை இல்ல, பணக்காரன் இல்ல, சந்தோஷம் மாத்திரமே, சமாதானம் மாத்திரம். அப்படிப்பட்ட இடத்துக்கு நம்மை அவர் அழைத்து செல்லுகிறார். அதற்கு வார ஒரு இன்விடேஷன் கொடுக்கிறாரு. அதற்காகவே அங்க உட்கார்ந்து இருக்கோம். சரியா? அப்போ நாம இந்த வசனத்தோடு நாம முடிப்போம். அடுத்த வரும் நாட்கள்ல இது 22ல இருந்து கடைசி வரைக்கும் முடிச்சுட்டு அப்புறம் we will go to next. ஏன்னா ரொம்ப இது கொஞ்சம் ட்ரை தான். இது வந்து மோர் அபவுட் ரிப்பீட்டட், அது திரும்ப திரும்ப வேற அதே சொல்லப்பட்டிருக்கும். அதனால நமக்கு இது கொஞ்சம் கடினமா இருக்கும். இருந்தாலும் நமக்கு இந்த நாள்ல நாம நினைத்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த அந்த பெரிய பலி, அந்த தியாகம், அது நிமித்தமாய் நமக்கு கிடைத்திருக்கிற இந்த பெரிய ஆசீர்வாதம். சரி, ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் செய்த எங்களுக்காக நீர் செய்த இந்த பூலோகத்திற்கு வந்தது, வாழ்ந்தது, முன்மாதிரியா எங்களுக்கு விட்டு சென்ற வாழ்க்கை. ஆண்டவரே, உம்மை நம்பி உம்மிடத்துல நாங்க வரத்தக்கதாக எங்களுடைய எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவரே நீர் எல்லா தண்டனையையும் ஏற்றுக்கொண்டு சிலுவையில எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து இட் இஸ் பெய்டு அப்படின்னு வாசிக்கிறோம். இட் இஸ் பினிஷ்ட் என்று வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் நீ செய்து முடித்து விட்டீர் சுவாமி. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் விரும்புகிற வண்ணமாக இந்த உலகத்துல நாங்க வாழும்போது இந்த உலகத்தாரை போல இல்லாதபடி உமக்காய் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் உமை போல வாழ உம்முடைய சாயல்ல நாங்க இன்னும் வளர எங்களுக்கு கிருபைத்தாரும். பரிசுத்தத்துல, அன்புல, ஆண்டவரே பாவம் இல்லாத வாழ்க்கையில, எண்ணத்துல தூய்மை, ஆண்டவரே சிந்தையில கிறிஸ்துவின் சிந்தை, இப்படியாய் நாங்க மேன்மேல ஆசீர்வாதங்களை, உன்னதமான அனுபவங்களை பெற்று வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும் சுவாமி. எங்களை காத்துக்கொள்ளும், எங்களை வழி நடத்தும். ஆண்டவரே இந்த வசனங்கள் மூலமா நாங்க பெற்றுக்கொண்ட எல்லா
அறிவுரைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற செய்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமா இருக்கட்டும். இந்த புதிய மாதம் கடந்த மாதத்தின் அனுபவங்கள் எல்லாம் முடிந்து போன ஒரு மாதமாக ஆண்டவரே ஒரு புது ஜீவனை பெற்றுக்கொள்கிற ஒரு புது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு மாதமாய் இருக்க இந்த மாதத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். ஏன் சொன்னா எங்களுக்கு ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் இருக்கிறார். அவர் நித்தியமாய் வாழுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் எங்களுக்காய் அங்க காத்து கொண்டிருக்கிறார். எங்களுக்காக பரிந்து பேசுகிறார். எங்களுக்காக மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஆகவே ஆண்டவரே அந்த தைரியத்தோடு அந்த நம்பிக்கையோடு என்ன வந்தாலும் சித்தமில்லாமல் வேற ஒன்றுமில்லை என்று சொல்லி ஆண்டவரே உமக்கு நாங்க பிரியமாய் வாழ்ந்து விட எங்களுக்கு நீர் உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. God bless you. தொடர்ந்து ஜெபிக்கலாம், ஜெபித்துக் கொள்ளலாம். ஒருத்தருக்காக ஒருத்தர் கர்த்தருக்கு சித்தமானால் சந்திக்கலாம்.